இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் பிப்ரவரி 10. நீதிமான்களாக தேவனிடம் கிட்டிச் சேரும் பாக்கியம். நம் கடந்த கால ஜீவியத்தின் குற்றங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்ற பாவ மன்னிப்பு அகற்றி விடுகிறது. ஆனால் அது மாத்திரம் நம்மை பரிசுத்தராய் மாற்ற முடிவதில்லை. ஆகவே பூரண பரிசுத்தம் நிறைந்த தேவனுக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு இன்னமும் தகுதி பெறவில்லை. எனவேதான் தேவன் நமக்காக மேலானது ஒன்றை செய்ய வேண்டியதாய் இருந்தது. அவர் நம்மை நீதிமான் ஆக்குவதே அச்செயலாகும். நீதிமான் ஆக்கப்படுதல் என்பதின் பொருள் யாதெனில், பரிபூரணம் நிறைந்த கிறிஸ்துவின் நீதியை தேவன் நம் கணக்கில் வரவு வைக்கிறார் என்பதே சரியான பொருள் ஆகும். இதன் விளைவாய் கிறிஸ்து எங்கனம் தேவனுக்கு முன்பாக பூரணராய் நின்றிட முடியுமோ அதற்கு ஒப்பாகவே நாமும் தேவனுக்கு முன்பாக நின்றிட முடியும். இந்த சத்தியம் நம்மை மகா ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. ஆனால் அது உண்மை. ஒரு பிச்சைக்காரனின் வங்கி கணக்கில் அவனுடைய பெயரில் பல கோடி ரூபாய்கள் வரவு செய்வது எவ்வளவு ஆச்சரியமோ அதற்கு ஒப்பாகவே மேல்காணும் சத்தியம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. இவ்வளவு பெரிய தொகையை இந்த ஏழை பிச்சைக்காரன் சம்பாதிக்கவோ அல்லது அதற்கு தகுதியுள்ளவனோ அல்ல. இருப்பினும் அப்பெருந்தொகை ஒரு இலவச அன்பளிப்பாகவே அவனுக்கு தரப்பட்டது. ஆகவே நீதிமான் ஆக்கப்படுதல் என்பது நம் கடந்த கால ஜீவியம் முழுவதும் நாம் இதுவரை ஒரு தடவை கூட பாவம் செய்யாதவர்களைப் போல தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வது ஆகும். மேலும் இன்று வாழும் ஜீவியத்தில் நாம் பூரண நீதியுள்ளவர்களைப் போல காணப்படுவதும் ஆகும். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருக்கிறோம் என தேவனுடைய வசனம் கூறுவதை பாருங்கள். ரோமர் 5:1-2 வசனங்கள். எனவே நாம் இப்போது எல்லா சமயங்களிலும் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக எவ்வித தயக்கமும் பயமுமின்றி தைரியமாக பிரவேசித்திட முடியும். ஏனெனில் இவ்விதம் தைரியமாய் கிட்டி சேருவதற்கான வழியை தேவனே நமக்கு திறந்திருக்கிறார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்லாமல் உம்மண்டை நாங்கள் கிட்டிச் சேரும்படி பாவ குற்ற உணர்வை நீக்கி எங்களை நீதிமானாகவும் மாற்றிய தயவிற்கு உமக்கே ஸ்தோத்திரம். ஆமேன்.